நம்மில் ஒவ்வொருவரும் அமைதியையும் சமாதானத்தையும் விரும்ப வேண்டும் என்பது இறைவனுடைய நியதியும் விதிக்கப்பட்டதுமாக இருக்கின்றது. எந்த நேரத்திலும் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் கைவிட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் உங்களுடைய மன அமைதியை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. யாரை பற்றியும் எந்த குறையும் இல்லாமல் சாந்தமான இருதயத்துடன் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். சமுதாயமாக நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். தனித்த மனிதனாக தனிமைப்பட்டவர்களாக எந்த விதமான மனித சமுதாயமும் உங்களை சுற்றிலும் இல்லாத நிலையில் நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். நிச்சயமாக உங்களை நான் பெருந்தொகையினராக மனித சமுதாயத்தோடு இணைத்து நெருங்கியவர்களாக அமைத்திருக்கின்றேன். என்ற போதிலும் உங்களிடையே இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நாம் விரிசல்களை உண்டாக்கி கொண்டு கோபத்திலும் ஆத்திரத்திலும் விரோதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கான கூலி உங்களுடைய சமாதானம் பறிப்போகின்றது. சாந்தமான உள்ளம் கலவரங்களுக்கு உள்ளாகின்றது. இந்த மனதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கலவரங்களும் பொறாமையும் நெருப்புக்குரிய குணங்களாக உங்களுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கக்கூடியதாக, மனதில் கஷ்டங்களும் துயரங்களும் நிறைந்ததாக உங்களுக்காக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தின் கேடுகளுக்கு, மனதின் கேடுகளுக்கு இறைவன் வடிவமைத்திருக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பதற்கு உங்களுடைய கவலை ஒரு தெளிவான சாட்சியமாகும். கவலை கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது கவலையை மறந்திருக்கின்றீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையே கவலையை மறந்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. கவலை மீண்டும் நெஞ்சத்தை இறுக்கமாக்குவது நான் சம்பாதித்த தீமைகளிலிருந்து இன்னும் நான் விலகவில்லை என்பதற்கான அந்த அடிப்படையையும் கொண்டிருக்கின்றது. இங்கு இருப்பவர்களில் பல பேருக்கு உடல் வியாதிகளும் வறுமைக்குரிய அந்த கஷ்டங்களும், இந்த உலக வாழ்க்கையில் வசதிகள் குறைக்கப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும், நமக்கும் விசாலமான வாழ்க்கை இல்லையே என்று இயக்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையும், ஒவ்வொருவருடைய மனதிலும் வியாதிகளை தோற்றுவிக்கக்கூடிய சுகம் குறைந்த எண்ணங்களாக இருக்கின்றன. மனநிலை, உடல் சுகம், பொருளாதார வசதிகள், இந்த மூன்றையும் நாம் ஒப்பிடும் பொழுது பொருளாதார வசதிகள் குறைவாக இருக்கும் பொழுதும் மனதை பாதிக்கின்றது. உடல் நலம் கொண்டிருக்கும் பொழுதும் மனதை பாதிக்கிறது. இந்த மனம் பாதிப்பும் வெளிப்படையான சுகவீனங்கள் அல்லது வறுமை, இந்த இரண்டிலும் நாம் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று எண்ணம் கொண்டு பிறகு நம்பிக்கை இழந்தவர்களாக கவலை கொள்கின்றோம். இன்றைக்கு உள்ள கஷ்டம் ஓரளவுக்கு இன்று நமக்கு நீக்கப்பட்டு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு என்ன செய்வோம் என்பது தெரியாத நிலையில்தான் கஷ்டங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நாளைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாத போது என்னுடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் அந்த கஷ்டத்தை இன்று நான் சேர்த்து கொண்டு இங்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு விடிவு எப்போது என்று. ஆனால் விடிவு எப்போது என்று நீங்கள் கேட்கும் அதே நிலையிலேயே நான் நாளைய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இழந்துவிட்டேன், எனக்கு இவ்வளவுதான், இதற்கு மேல் எனக்கு திராணி இல்லை. அப்படியென்றால் இனியும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த விருப்பத்தை ஏற்படுத்தியது உங்களுடைய இறைவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கவலைகளை தகர்க்கும் விதமாக நீங்கள்
கடவுள் ஒருவன் உண்டு என்று ஏற்றுக்கொண்ட பின்னர் உங்களை சோதிப்பதற்காகவே அந்த மனதை இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த மனதில் தன்னுடைய வாக்குகளை உங்களுக்கு ஒவ்வொரு கவலையின் போதும் தெளிவாக அறிவிக்கக்கூடிய உள்ளத்தையும் அமைத்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளம் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்மாவாக இருக்கின்றது. அடிப்படை உந்துதலாகவும் அழகான வாழ்க்கைக்கான தூண்டுதலாகவும் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியாகவும் அந்த உள்ளத்தை ஆன்மாவாக அமைத்திருக்கின்றான். அந்த உள்ளம்தான் உங்களுக்கு கடவுளை பற்றிய எண்ணத்தையும் கொண்டு வருகின்றது. பெரும் கஷ்டத்திற்குண்டாகும் பொழுது இனியும் தாங்க முடியாது என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் தாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இறைவன் அமைக்கின்றான். தன் மீது உங்களுடைய நம்பிக்கையை அல்லது உங்களுடைய எண்ணத்தை திருப்புகின்றான். உங்களுடைய மனம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய வெளிப்படையான அறிவை கொண்டிருக்கின்றது. வெளிப்படையான அறிவு இன்று நிகழ்ந்து கொண்டிருப்பதாக அல்லது இதுவரை நிகழ்ந்ததாக இருக்கும். இந்த வெளிப்படையான அறிவு நேற்றைய நாட்களில், கடந்த நாட்களில், இறந்து போன நாட்களில் உங்களுக்காக நீங்கள் கிடைக்கப்பெற்ற அறிவும் இன்னும் இறந்த காலத்தினுடைய பதிவுகளும் உங்களுக்கு அறிவாக என்றிருக்கின்றன. இந்த இறந்த கால அறிவு நாளைய வாழ்க்கைக்கு ஒருபோதும் பொருந்தாது. இதனை அறிவிக்கும் விதமாக இறந்த கால அறிவை கொண்டு நீங்கள் இன்றும் உங்களுடைய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை புதிய வாழ்க்கை, புதிய அறிவு வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் புது புது வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவை கொண்டு இன்று வாழ முடியாது என்பதை அறிவிப்பதற்காக அந்த கவலை, இதை கொண்டு நீங்கள் விமோச்சனம் பெற முடியாது என்பதை அறிவிப்பதற்காக அந்த கவலை. கவலை வரும்பொழுது நாம் அந்த க்ஷணமே அறிய வேண்டியது, உணர வேண்டியது, நான் கடந்த கால வாழ்க்கையில், இறந்த கால வாழ்க்கையில் சவக்கிடங்குக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் அறிவை கொண்டு என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிவுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரதானம் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் அதில் நாம் உண்மையாளர்களும் இருப்பமையானால் உங்களுடைய கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். காரணம், அறிவுக்கு காரணமே நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த அறிவு என்னிடம் இருக்கிறது என்று கூறும்பொழுது கவலை எங்கிருந்து வந்தது என்பதை கவனியுங்கள். இந்த அறிவு என்னுடைய நாளைய வாழ்க்கைக்கு பொருந்தாது, இன்றைய வாழ்க்கைக்கே பொருந்தாது. இப்பொழுது எனக்கு நல்லறிவு வேண்டும். பொது அறிவு கூடாது. பொது அறிவும் உங்களுடைய நாலேஜ் எல்லாமே ஒன்றுதான். கல்வி அறிவு பொது அறிவு, படிப்பறிவு பொது அறிவு. நிகழும் நிகழ்ச்சிகளை கொண்டு நாம் அறிந்து வச்சிருக்கக்கூடியது அவ்வளவும் பெரும் நஷ்டங்களும் வேதனைகளும் முழக்கங்களும் அரசியல்களும் ஓடங்களும் இவைதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. கலவரங்களும் போராட்டங்களும் அதில் அழிவுகளும் பேரழிவுகளும் இரத்தம் சிந்துதலும் பகைமை பாராட்டுவதும் விருப்புணர்ச்சியை கொண்டு வாழ்வதும் யார் கூட்டம் பெரிதோ அந்த கூட்டம் சிறுபான்மையினர் அழிப்பதும் சிறுபான்மையினர் தங்களுக்கு எதுவுமே ஆகாது என்று ஆகவில்லை என்றும் நாம் வாழ முடியாது என்றும் தாழ்த்தப்பட்டவர்களாக தாழ்மையுடையவர்களாக தாங்களே இழிவாக்கி கொண்டு வாழ்வதும் அதிகப்படியாக கொண்டிருப்பவர்கள் பெருமை கொண்டு வாழ்வதும் ஒருவருக்கொருவர் இது மாற்றமாகிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளாக அழிவும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் அலற்றலும் ஓடங்களும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இன்று அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் விரும்புவது அமைதி. இந்த அமைதியை யார் விரும்புகின்றோமோ அவர்களுக்கு பொது அறிவு நீக்கப்பட்டு கஷ்டங்களும் வேதனைகளும் கூடிய கலவரங்களும் பெரும் போராட்டங்களும் கலகங்களும் கொலையை விட கூடியதாக நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கேடுகள் வருமோ என்று பயந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைதிக்கு புறம்பான வாழ்க்கையை யார் அந்த சமுதாயத்தை ஊட்டுகின்றார்களோ அதனை யார் படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று தத்துவம் பேசிக்கொண்டும் அதே நேரத்தில் இந்த அமைதி பூங்காவாக வாழ வேண்டும், பூங்காவனத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு நாம் வாழ்வதற்கு தவறியவர்களாக, அதனை வேண்டாதவர்களாக, அதனை வேண்டி விரும்பாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையை நாம் இன்று சவக்கிடங்கு வாழ்க்கை, பொது அறிவு, கடந்த கால அறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவுதான் வாழ்க்கையினுடைய அமைப்பை சீராக்குகின்றது என்பது இருக்கும் பொழுது செத்த கால வாழ்க்கையினுடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் இன்று தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம்.
நடைமுறை வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்ட நிகழ்ச்சியில் இருந்து நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறிவு ஒரு பக்கம் நம்முடைய அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கூடிய பாதையை தெளிவாக காண்பிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த ஆன்மா அறிவிக்கிறது, இந்த நிகழ்ச்சிகள் நிகழக்கூடாது. எந்த நேரத்திலும் கலகங்களிலும் கலவரங்களிலும் நாமும் பாதிக்கப்படுவோம். காலம் மாறும். அந்த காலம் மாறும் பொழுது சூழ்நிலை நம்மை எதிர்நோக்கி திரும்பும். நாம் அதனை நம்புகின்றோமோ நம்பவில்லையோ சத்தியம் நமக்கு விளக்கிக்கொண்டிருக்கின்றது. முற்பகல் செய்வது பிற்பகல் விளையும் என்பதை சத்தியமாக அறிந்திருந்தும் அதை பற்றி கவனிக்காதவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய கர்ம வினை என்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், அதனையும் தத்துவமாக பேசிக்கொண்டிருக்கின்றேனே தவிர உள்ளத்தில் ஏற்று நான் திருந்தி வாழ்வோனாக இல்லை. காலம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அவருடைய செயலுக்கு கூலியாக வர இருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அந்த அளவுக்கு மெத்தனமாக, அந்த அளவுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை மதிக்காதவனாக, உணர்ச்சிகளில் என்றிருக்கக்கூடிய துன்பங்கள் தான் துன்பங்கள், என்றிருக்கக்கூடிய இன்பங்கள் தான் இன்பங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்பங்களில் வாழ விரும்புகின்றோம் பொருள்களின் அடிப்படையில். நீங்கள் அமைதியில் வாடுங்கள் என்றென்றும். அது மனநிலை. மனநிலையை நீங்கள் கவனிக்கும் பொழுது மனநிலையானது அடுத்தது என்ன என்பதை யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று பெரும் செல்வத்திலும் துன்பங்களே தீண்டாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்றென்றைக்குமே எப்படித்தான் வாழ்வோம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் யாரொருவருக்கும் காலங்கள் மாறி வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக தெரிந்திருந்தும் இது சென்ற காலத்தினுடைய அறிவுரையிலும் இருக்கின்றது, படிப்பினையிலும் இருக்கின்றது. படிப்பிலோ அறிவிலோ கிடையாது, அறிவிக்கப்பட்ட உண்மையில் இருக்கின்றது. யாராவது ரொம்ப கஷ்டப்படும் போது நாம் சொல்லுவோம், இவன் என்ன பாவம் பண்ணாலும் தெரியலையே. குழந்தைகள் கஷ்டப்படும் போது கேட்போம், இது என்ன பாவம் பண்ணியிருக்கோம், ஏன் இந்த கஷ்டம் தெரியலையே. எதற்குமே தெளிவான அறிவில்லை. ஆனால் நம்முடைய மனம் அதை ஒரு கேள்வி கேட்கின்றது. அந்த கேள்விக்கு பொது அறிவு கூடாது, சொந்த அறிவு வேண்டும். சொந்த அறிவு எப்பொழுதுமே பொது அறிவு, புதுமையான அறிவு. நான் உள்ளத்தில் ஒரு கேள்வியை வைத்திருக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் பதில் சொல்கின்றது. மூளையை கொண்டு நான் வெளியில் கேட்கும் பொழுது மனிதர்கள் அறிந்து வைத்திருப்பதை கொண்டு தத்துவம் பேசுகின்றார்கள். அல்லது காலத்தின் கட்டாயம் இதுதான், இது கலியுகம், எல்லோரும் கஷ்டத்தில் தான் வாழ வேண்டும், அழிவை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். அந்த அழிவும் கஷ்டமும் யார் இந்த தத்துவம் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு வரும்பொழுது எனக்கு இது நீங்க வேண்டுமே என்று கூறுவார்கள். வெளியில் பேசும்போது பொது அறிவு, சொந்தத்திற்கு வரும்போது புதிய வழியை நான் விரும்புகின்றேன். எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய உள்ளத்தில் கேள்வியை கேளுங்கள். அந்த உள்ளம் இறைவனுடைய ஆன்மாவை கொண்டு பதிலளிக்கும். அந்த பதில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புது பாதையில் புது பொலிவின் மீது அமைக்கும். அங்கு அந்த சாந்தமும் சமாதானமும் நிறைவேறும். நாளைய வாழ்க்கையை பற்றிய துன்பங்கள் நீங்கிவிடும். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் காரணம் மனிதர்களிடம் கேள்வியை கேட்கின்றோம், மனிதர்களுடைய வழிமுறைகளில் வாழ்கின்றோம், அறிவின்படி வாழ்கின்றோம், அறிவிப்பின்படி வாழ்வதில்லை. உங்களுடைய உள்ளம் அறிவிக்கிறது கவலை வேண்டாம் என்று. சாதாரண ஒரு வார்த்தை, மனதில் கவலை வேண்டாம். எதை பற்றி? நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம். இதுதான் உங்களுடைய தேவை. இருக்கிறது நோய்கள் அவ்வளவு இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும்போது தான் கவலை தான். இன்றைக்கி நோயை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கவலை கிடையாது. இன்றைக்கி நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், கவலை கிடையாது. கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். கவலை என்பது இனி என்ன என்பதை பற்றி. அந்த கவலையில் எனக்கு இனி மோசமான சூழ்நிலை தான், இது என்னுடைய அறிவு கூறுகின்றது. மூளையிலிருந்து வரக்கூடிய அறிவு, மனதுக்கு வரக்கூடிய அறிவு கூறுகின்றது. ஆனால் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி கூறுகின்றது, கவலை வேண்டாம். எதை பற்றி? நாளைய வாழ்க்கையை பற்றி. நாளைய வாழ்க்கையில் எதை பற்றி? எந்த துன்பமும் அதிகமாகும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். எனவே கவலை கொள்ளாதீர்கள். யார் அறிவிப்பது? உள்ளத்திலிருந்து. அந்த அறிவிப்பு உணர்வாக இருக்கின்றது, உணர்ச்சி இல்லை. கவலை என்ற உணர்ச்சிக்கு நேர அழகான வார்த்தை அறிவிப்பு, கவலை வேண்டாம். அப்படி என்றால்
உணர்வு என்ற ஒன்று எனக்கு இருக்கிறதா என்பதை நான் அறிகின்றேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன். உணர்வு இருக்கத்தான் செய்கின்றது. உணர்ச்சிகள் என்னை துரிதப்படுத்துகின்றன, அதிர்ச்சிக்கு உண்டாக்குகின்றன, கோபத்தை உண்டாக்குகின்றன, வெறுப்பை காட்டச் சொல்கின்றன. எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உணர்ச்சிகளில். கோபம் ஏற்படும் போது அமைதி அடையுங்கள் என்பது உணர்வு. கவலை ஏற்படும் பொழுது அமைதி அடையுங்கள் என்பது உணர்வு. பயம் இருக்கும் பொழுது அமைதி அடையுங்கள் என்பது உணர்வு. எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரே வழி, கவலை வேண்டாம், அமைதி வேண்டும். இதனை அறிவித்துக் கொண்டிருப்பது புது அறிவு, அழகான அறிவு. பொது அறிவுக்கு அப்பாற்பட்ட உயர்வான ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அல்லாமல், நீங்கள் துன்பத்திற்கு உள்ளான பிறகுதான் இதை விரும்புகின்றேன் என்பது அல்லாமல், எந்த நாளிலும் மற்றவர்கள் துயரப்படும் பொழுது கூட இது நிகழ வேண்டாம், அமைதி வேண்டும். அந்த அமைதியில் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். பதட்டத்தில் தவற விடுவோம், இறைவனுடைய வார்த்தைகள் தவற விடுவோம். மனிதர்களுடைய அறிவை கொண்டு இப்படியா, இதுவாக இருக்கும், அதுவாக இருக்கும், சீக்கிரம் போய் பாருங்கள், சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்கள், சரியாக போயிடும் இவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த அமைதி கவனத்தை திருப்பும். அந்த கவனத்தில் இறைவனுடைய வாக்கு, ஒரே ஒரு வாக்கு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கவலை வேண்டாம் என்ற ஒன்றுதான் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுடைய தேவை. இதை தவிர வேறு என்ன தேவைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த கவலையை நீக்கக்கூடிய அறிவு மனிதன் இருக்கிறதா என்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த கவலையை நீங்க வேண்டும் என்றால் எனக்கு பொருள் நிறைய வேண்டும். எவ்வளோ பொருள் வேணும்? 1000 கோடியா? அதெல்லாம் எந்த மொழிக்கு? பிச்சை காசு. 1000 கோடிகளா? அதெல்லாம் யாருக்கு? இன்னும் வேணும், இன்னும் வேணும். உலகம் பூராவும் தங்கத்தை வச்சுக்கலாமா உங்களுக்கு? இப்போதைக்கு அது போதும். ஆனால் மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் வேணும். உங்களுக்கு என்று ஒரு நேரம் வரும்பொழுது உலகம் நிறைய தங்கத்தை கொண்டிருந்தாலும், உலகத்தினுடைய பொருள் அனைத்தையும் நீங்கள் கொண்டிருந்தாலும், அவ்வளவையும் உங்களுடைய மீட்சிக்காக கொடுத்து விட நாடுவீர்கள். ஈடாக இறைவன் அறிவிக்கின்றான். அந்த வேதனைக்கு இந்த பொருள்கள் நிச்சயமாக உதவாது. அவ்வளவையும் தானம் செய்து விடுகின்றேன், அவ்வளவையும் நல்ல காரியங்களுக்கு எழுதி வைத்து விடுகின்றேன், அனாதை ஆசிரமங்களுக்கு எழுதி வைத்து விடுகின்றேன். பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொருள் உங்களுடைய மனதிற்கு ஒரு சுமை என்பதை அன்று நாம் அறிவோம். இதை கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குமா என்று நிச்சயமாக அதில் ஒரு பரிகாரம் உண்டுதான். ஆனால் காலம் கடந்து செய்யும்போது அதுவும் இல்லை. எனக்கு இதுதான் முடிவு என்று ஆகும் வரையில் அந்த செல்வத்திலும் அந்த வசதிகளிலும் கிடைத்த பிறகு இறுதியாக எனக்கு இதுதான் முடிவு, நான் பிழைக்க மாட்டேன் என்ற அந்த எண்ணம் வந்து நம்பிக்கையை முற்றிலுமாக தவறவிட்ட பிறகு, அதாவது உங்களுடைய உள்ளம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் தவறவிட்ட பிறகு என் உள்ளம் மூடிவிட்டது, நற்செய்திகள் இல்லை. அந்த நேரத்தில் தான் என் மனம் வெறுமையாகிறது, விரக்தியாகிறது. அதுவரையில் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி வாழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். அதோடு சேர்த்து கவலையே இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதியும் இருக்கின்றது இறைவனிடமிருந்து. அதை தவறவிடுகின்றோம். காரணம், என் அறிவு இன்னும் தடுத்து கொண்டிருக்கின்றது. கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று. வாழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள். எப்பொழுதுமே கவலை வேண்டாம் என்று விரும்புங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தவணை எந்த அளவுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ நாம் படைக்கப்படும் பொழுது அந்த வாழ்க்கை தவணை முடியும் வரையில் அவனுடைய அனுமதியின்றி நாம் மரணிக்கப் போவதில்லை. நிச்சயமாக என்னுடைய கஷ்டத்தில் நான் இருக்கும் பொழுது இன்னும் எனக்கு எத்தனை வருடங்கள் பாக்கி இருக்கின்றன என்று எனக்கு தெரியாது. 40 வருடங்களா, 50 வருடங்களா, 4 நிமிடங்கள் தான் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரம் வரும் வரையில் நிச்சயமாக நாம் வாழ்விக்கப்படுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு அந்த 40 வருடங்களும் கவலையை நீக்க முடியுமா? துன்பங்கள் அதிகரிப்பதை நீக்க முடியுமா? இன்னும் பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் உங்களை வந்து சேருவீர்கள் தடுத்துவிட முடியுமா என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கிக்கொள்ள வழி இல்லை. இனி வரக்கூடிய துன்பங்கள் என்னென்ன, எப்படி அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன? என்னுடைய அறிவின் காரணமாக. அறிவிப்பை நான் நம்பவில்லை, அறிவை நம்பினேன். ஒரு டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, டாக்டர் உதாரணமாக சொன்னாங்க. அந்த டயபெட்டிஸுக்கு காரணம் சுகர் ரத்தத்தில் அதிகமாகிடுச்சு. அதானே? ஓகே. சுகர் எதிலிருந்து வருது?
இதுக்கு மருத்துவம் தேவையில்லை, சொந்த புத்தி இருந்தால் போதும். மருத்துவம் படித்தா இருக்க சொந்த புத்தியும் போயிடும். உணவிலிருந்து எரிபொருள் சக்தி, அந்த சுகர் இறுதியாக அதனுடைய டைஜஷன், ஜீரணம் ஒழுங்காக ஆகி இறுதியாக அந்த சுகர் உங்களுக்கு சக்தியாக எரிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறமா நம்ம வேலை செய்கிறோம். இது பொது அறிவு. உங்களுடைய இன்சுலின் அந்த உணவை சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த சுகர் உங்களுக்கு நன்மையானதா தீமையானதா என்பதை பார்க்கிறது. நன்மையானதாக இருக்கும் பொழுது இன்சுலின் சுரக்கின்றது. அந்த உணவு முறைகேடாக ஜீரணிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய முறைகேடான அந்த சக்தியானது கெட்ட சக்தியாக இருக்கின்றது. அதனை அந்த பேங்க்ரியாஸ், உங்களுடைய கணையம் சீர்தூக்கி பார்த்து இதற்கு நிச்சயமாக அனுமதி இல்லை, இது வெளியேற்றப்பட வேண்டும். இரத்தத்தில் கலக்குது, இன்சுலின் இல்லை. இப்போ இரத்தத்தில் பார்த்தா சுகர் அதிகமாக இருக்குது. காரணம் கெட்ட சுகர். கொலஸ்ட்ராலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. கெட்ட கொழுப்பு இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது இருக்குது. ஆனால் இந்த சுகரில் நல்ல சுகர் கெட்ட சுகர் பிரித்து பார்க்கறதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்குது யூரினில் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, பிளட்லேயும் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது. யூரினில் அந்த சுகர் வருது. யூரினில் கழிவுகள் இருக்குமா, உணவு சத்து இருக்குமா? உங்களுடைய கிட்னி 100க்கு 100 அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. டெஸ்ட்லேயும் பார்த்தாச்சு, யூரின் கிட்னியில் எந்த விதமான படுதும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. இப்போ அந்த கிட்னி 100க்கு 100 அதனுடைய தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும் நீக்க வேண்டும். இது சிலர்களுடைய வேலை. என்னுடைய கிட்னி 100க்கு 100 ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டர்கிட்டேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுகர் கெட்ட சுகரா, கழிவா, அல்லது உணவின் ஊட்டச்சத்தான நல்ல சுகரா? இதுக்கு டாக்டர் அறிவு பொருந்தாது. பொது அறிவு கூறும், என்னுடைய கிட்னி சிறுநீரகங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான பழுதும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கெமிக்கலும் கழிவு, உடலுக்கு ஒவ்வாதது, நீக்கப்பட வேண்டியது, உடலை விட்டும் சுத்திகரிக்கப்பட்டு இரத்தம் தூய்மையாக்கப்பட்டு அதற்குரிய அந்த சுகரானது நீக்கப்பட்டு விட்டது. இது நல்லதா கெட்டதா? மருத்துவ அறிவு ஒரு தரித்திரம், அது உதவாது. சொந்த அறிவு. சிறுநீர்களுடைய வேலை கழிவுகளை நீக்குவது. சிறுநீர்கள் பாதிப்பே கிடையாது. இப்பொழுது அங்கே சுகர் இருந்தால் அது கழிவா, ஊட்டச்சத்தா? இதனை இவர்கள் டயபெட்டிஸ் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த சுகரானது நீக்கப்பட வேண்டும். அதை இவர்கள் இன்சுலின் கொடுத்து அந்த ஒவ்வொரு செல் அணுக்களுக்கும் செலுத்தி அதனை உபயோகப்படுத்தி செய்கின்றார்கள். இப்பொழுதுதான் நோய் உருவாகின்றது. இதுக்கு பெயர், என்னைக்கு நான் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து காம்ப்ளிகேஷன்ஸ், புது புது நோய்கள், புது புது வியாதிகள். இவங்க டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறீங்களே, கேளுங்க போயிட்டு. டயபெட்டிஸை பற்றி அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நோயே இல்லை, கண்டிப்பாக அந்த நோய்கள் நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கு இரத்தத்தில் சுகர் அதிகமாக இருக்கிறது, யூரினில் சுகர் அதிகமாக இருக்கிறது, கிட்னி பர்ஃபெக்டாக 100க்கு 100 ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் அது அதனுடைய தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் கழிவுகளையும் நீக்க வேண்டும், நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்னியில் ஒரு 20% தான் இயங்குது, 30% தான் இயங்குது, கொஞ்சம் பாதிப்படுத்தின்னு சொன்னால் ஓகே, நல்லதும் சேர்ந்து வருது போட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் கிட்னி சிறப்பாக இருக்கும் பொழுது இதுக்கு மருத்துவ படிப்பாக வேணும், சொந்த புத்தி வேணுமா? சொந்த புத்தி இல்லாதவன் மருத்துவம் படிப்போம். சொந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. இது இறைவழி மருத்துவம். இந்த சுகரை நாம் உபயோகப்படுத்தணுமா, சாக்கடையை அல்லது சாக்கடை யூரின் இருக்கிறத வெளியேற்றப்படுத்த வேணுமா? நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நல்லது வேண்டுமென்றால் கவலை வேண்டாம், பதட்டம் வேண்டாம், சத்தியத்தை தவறவிடுவீர்கள், கெட்ட வார்த்தைகள் அதிகமாக கேட்பீர்கள். நன்மையான இறைவன் கூறக்கூடிய அந்த கவலை இல்லாமல் வாடுங்கள் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த அர்த்தம் புரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும். நான் எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு, ஒவ்வொரு வார்த்தையும் கொலகார வார்த்தைகள், ஒன்றுக்குமே சத்தியமாக எந்த விதமான உண்மையும் கிடையாது. இவர்களால் எந்த ஒரு நோயும் குணப்படுத்த முடியாது.
இது MBBS 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் 3 வருஷம் படிக்க வேண்டியிருக்குது. சனியத்தை படித்து ஆக வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க, படித்து ஆகணும். அதன் பிறகும் MDயும் படிக்க வேண்டியிருக்குது. இன்னும் என்னென்ன கேடு இருக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவ்வளவும் வெறும் கதை 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 கற்பனைகள். இது பேர் மெடிசன். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சொந்த அறிவு வேலை செய்யணும். மனுஷங்களுடைய அறிவு கூடாது. சொந்த அறிவிப்பு என்பது இறைவனிடம் வரக்கூடிய அறிவிப்பு. எந்தெந்த காலத்திலும் அழகாக வாழக்கூடிய அந்த அறிவிப்பு. இதை பெருமைக்காக நான் கூறவில்லை. 35 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த மருந்தும் கிடையாது. இவங்களுக்கும் அப்படித்தான். என்னைக்கு எடுத்துக்கிட்டாங்களோ அன்னைக்கு. வாழ்ந்ததை கொண்டல்லாமல் நீங்கள் உட்கார முடியாது, உட்கார வைக்க மாட்டேன். வாழ்ந்ததுலேருந்து சொல்லுங்கள், உணர்வோடு பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். தப்பும் தவறுமா நீங்கள் செய்யாததை, நீங்கள் அனுபவிக்காததை, நீங்கள் உணராததெல்லாம் பேசக்கூடாது. சத்தியத்தை மட்டும் பேசுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மெடிசன்ஸு மருந்துகள் இல்லாத வாழ்க்கை, அதாவது மனிதர்களுடைய அறிவு தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறானால் சொந்தத்தை உபயோகப்படுத்துங்கள். அந்த சொந்தம் நாம் தவறவிடக்கூடாது என்றால் கவலை வேண்டாம் என்று இறைவன் கூறக்கூடிய அந்த வாக்கை உங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து நீங்கள் கேட்கின்றீர்கள், கவலை வேண்டாம், கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். எனக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அறிமுகமே இல்லாத மனிதர், ஒரு கஷ்டப்பட்டு இருந்தால் கவலை வேண்டாம் என்று நான் ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைக்கு அவருடைய கஷ்டம் என் மனதுக்கு கவலை ஏற்படுத்தும். இரக்கத்தின் காரணமாக. இந்த இரக்கம் உங்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்படுகின்றது. இறைவனால் உங்களுடைய அழகான உணர்வாக அது புதுப்பிக்கப்படுகின்றது. எப்போ அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நான் பார்த்து போயிட்டுருக்கேனோ இறைவனுடைய அருள் இல்லை. அங்கு உங்களுக்கான கவலைக்குரிய பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. வேகமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் அந்த கவலையினுடைய பாகத்தை நான் தொடரக்கூடிய அந்த வாயிலை நான் அடையவில்லை. உள்ளட்சம் கொள்ள வேண்டும். யாருடைய கஷ்டத்தையும் பார்க்கும் பொழுது எப்போ இங்கே மனசில் இறக்கம் வரலையோ இறைவனுடைய பேச்சை நான் நிராகரித்து என்னுடைய பெருமையிலும் இன்று இருக்கக்கூடிய உடல் இச்சைகளில் எனக்காக இன்று அனுமதிக்கப்பட்டுள்ள சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். உடல் இச்சைகளில் வாழும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த இறக்கம் போய்விடும். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரையில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தவணை முடியும் பொழுது எனக்கான கேடுகள் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனதில் கவலைகளும் பொருத்தப்படும், உடலில் வேதனைகளும் இருக்கும், என்னுடைய வருமானங்களில் அங்கு பற்றாக்குறையும் ஏற்பட்டுவிடும், இன்னும் குடும்பத்தில் சச்சரவுகளும் ஏற்படும், என்ன வேண்டுமானாலும் ஏற்படலாம். யாருடைய கஷ்டத்தை பார்த்துவிட்டு நான் அதை கவனிக்காமல் செல்கின்றேனோ அந்த கஷ்டம் எனக்கு நிச்சயமாக பின்வரும் நாட்களில் ஒரு பொழுதில் ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை இன்று நான் பயப்பட வேண்டும். அந்த இரக்க குணம் இல்லாத வரையில் நிச்சயமாக நானும் என் குடும்பத்தினரும் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன என்று தெரியாது பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோம். எப்பொழுது ஒரு இரக்கம் வந்ததோ நம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அடிபட்டு கிடக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அவங்களுக்காக இறங்கினா போதும். இப்படி இருக்கிறதே இறைவனே என்ற ஒரு வார்த்தை தான் நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன், என் குடும்பம் உட்பட. வறுமையில் இருக்கும் பொழுது இது வேண்டாமே இறைவனே என்று ஒரு வார்த்தை, அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் காசு பணம் கேட்கறவங்கள்ட்ட கொடுக்கவே வேண்டாம். ஆனால் உண்மையை கொண்டு அவர்கள் மீது ஒரு மனம் இரக்கம் ஏற்படுகிறதா என்பதை மட்டும் பாருங்கள். அது இருந்தால் நாளைக்கு எனக்கு வறுமை இல்லை என்றால் கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு இந்த சூழ்நிலை உண்டு. ஒரு மனிதர் கஷ்டப்படுகின்றார் என்றால் அந்த கஷ்டத்திற்கு காரணம் தேவையில்லை, முகத்தின் அறிகுறிகள் போதுமானது. சமாதானமான முகத்தையும் கவலையோடு தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருக்கிற முகத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு க்ஷணம் இங்கு ஒரு கவலை ஏற்பட வேண்டும். உங்களுடைய இரக்க குணத்தின் காரணமாக வேண்டாமே இறைவனே, அவ்வளவு. உங்களுக்கும் வர வேண்டாம், அவர்களுக்கும் வேண்டாம் என்பது அதனுடைய பொருள். மற்றவர்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய மனம் ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் எப்படி நான் துன்பப்பட வேண்டும் என்பதை இறைவன் அறிகின்றான். ஒவ்வொருவர் மீதும் இறைவன் அன்பு மிக்கவனாகவும் ஒவ்வொருவர் மீதும் அவன் இரக்கமிக்கவனாகவும் இருக்கும் பொழுது எனக்கும் அந்த இரக்கத்தினுடைய அந்த தன்மை இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு சமீபமாக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு சமுதாயமே துன்பத்திற்குள்ளாகும் பொழுது இன்னொரு சமுதாயம் வேடிக்கை பார்க்கும் பொழுது காலம் மாற இருக்கிறது. அஞ்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வர இருக்கின்றது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இது உண்டு.
ஆனால் இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக அப்படிப்பட்ட சமுதாயமாக இல்லை. ஒருவருக்கு ஒரு இணக்கமாகவும், ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுப்பவர்களாகவும், ஒருவருடைய துன்பத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்பவர்களாகவும், தாங்கள் அதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் மனதில் ஒரு சிறு அவர்களை பற்றிய ஒரு எண்ணம், இரக்கம் ஏற்படுகின்றது. சமுதாயமே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாக நம்முடைய அறிவை கொண்டு வாடும் பொழுதும் இறைவனுடைய அறிவிப்பு கவலை வேண்டாம் என்ற அந்த அறிவிப்பை கொண்டு வாடும் பொழுதும் உங்களுக்கான ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலம் என்னவென்றால், ஒவ்வொருவருடைய நெஞ்சத்திலும் சின்னதோ பெருசோ கவலை இல்லாமல் இல்லை, ஒவ்வொருவருடைய வருமானத்திலும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் இல்லை, செல்வச் செழிப்பில் மிகுந்து கொண்டிருந்தாலும் என்று நஷ்டம் ஏற்படுமோ என்று அந்த பயம் இல்லாமல் இல்லை. அறிவிப்பு, நீங்கள் செல்வச் செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது பரமையடையாக இருக்கின்றீர்கள். பரமையடையாக இருக்கும் பொழுது உங்களுக்கான கவலை நியாயமானது. செல்வச் செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதும் நியாயமானது. நன்றாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் மனித சமுதாயமாக வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் உங்களை ஒரு சமுதாயமாக அமைத்திருக்கின்றான் என்றால், பிறருடைய நஷ்டங்கள் உங்களுக்கும் வர இருக்கின்றது. உங்களுடைய அழகான வாழ்க்கை மாற்றமடைந்து அவர்களுக்கு அந்த நன்மைகள் உரித்ததாக இருக்கின்றது. ஒருவர் மற்றவருக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருங்கள். ஒருவர் மற்றவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டாம். வாடகைக்கு வீடுக்கு போகிறோம். உதாரணம், எனக்கு வீடு வாங்குறதுக்கு சக்தி கிடையாது, இன்னொருத்தருக்கு 2-3 வீடு இருக்குது. 3 வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. ஆனால் நான் போகும் பொழுது எனக்கும் என் குடும்பத்தினருக்குமே பத்தாது. வாடகை கொடுத்துட்டு மிச்சத்தில் இருக்கிறது தான் நான் அதை வைத்து வாழ்க்கை வாழ வேண்டியிருக்குது. இதிலும் அவர்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இதைவிட அதிகமாக கொடுப்பவர்கள் யார் என்று பார்க்கின்றார்கள். உடனே இவங்க நீங்கள் காலி பண்ணுங்கள், எனக்கு வேற ஆள் வருது. இவங்க நடு ரோட்டுக்கு வெளியே வருவாங்க. கொஞ்சமாவது இரக்கம் இருந்தால், என்கிட்ட 4 வீடு இருந்தால் 3 வீடை வித்துடுறேன், அவ்வளோதான், எனக்கு ஒன்று போதும். மற்றவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். அவங்களுக்கும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது. உங்களுக்கும் மனைவி குழந்தைகள் இருக்காங்க. அவங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 வீடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வாடகைக்கு விட்றீங்க. அங்கே வர்றவங்க ஏழைகளாக இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளுடைய வயசு தான். ஏன் இரக்கம் வரவில்லை? இரக்கம்ங்கிறது வராத வரைக்கும் அந்த ஒரு குடும்பம் தங்களை பற்றி மற்றவர்கள் இறக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். அதை பற்றிய முன்னறிவிப்பாக அடையாளங்கள் வந்துவிட்டன. கவலை கவலை கவலை. எந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடம் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் நிவர்த்தி செய்து கொள்வோனும் இல்லை. பணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நேரம் வரும், இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு எனக்கு நிம்மதி கிடைத்தால் போதும் என்ற அந்த நேரம் வரும். அந்த நேரத்தின் போது உங்களிடமிருந்து எந்த கூலியும் எந்த பதிலும் எந்த விதமான நஷ்டம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பனும் இருக்க மாட்டான். உங்களுக்கான வேலையை தாமதப்படுத்தப்பட மாட்டாது, லேசாக்கப்பட மாட்டாது. உங்களுடைய காரியம் முடிக்கப்பட்டதாக ஆகிவிட மாட்டாது. நீங்கள் உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த காலத்தின் தவணை வரும் வரையில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். இந்த உள்ளட்சம் நமக்கு இருக்க வேண்டும். கருணையும் இரக்கமும் இல்லாத நெஞ்சம் இருக்கும் வரையில் நாம் பெரும் துன்பங்களுக்கு ஆளாக இருக்கின்றோம் என்பதை இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியம். எனக்கு இன்று கவலை வேண்டாம். உங்கள் மனதில் அவ்வளவு பேருக்கும் இருக்கின்றது. கவலை வேண்டாம். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை. எனக்கு அறிவு இருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கு பொருந்தாது, அதனை நான் என்று நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தான் கவலை. இப்பொழுது கடவுளை என்று திரும்புங்கள், இறைவனே என்று திரும்புங்கள். இறைவனே என்று நீங்கள் திரும்பும் பொழுது அறிவிப்பை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். இந்த விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களை வழிநடத்துகின்றான். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல் அவ்வளவையும் அவன் வழிநடத்துகின்றான். இதுவரை நான் அறிவை கொண்டு மனிதர்களுடைய போக்குகளில் நான் என் வழிமுறைகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். இப்பொழுது உங்களை அவன் வழிநடத்துகின்றான். இறைவனே என்று நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்குவதை பார்க்கின்றீர்கள். முதலில் மனவேதனை நீங்கிவிடும். நான் என் இறைவனால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு அது தெளிவான அடையாளம்.
இப்பொழுது இன்னும் அதிகமாக இறைவனை உள்ளட்சத்தோடு நினைவு கொள்ளுங்கள். இதற்கு பெயர் பயபக்தி. பயபக்தி இல்லாத ஒருவர் கூட இந்த வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியும் என்று ஒருபோதும் மனக்கணக்கு போட வேண்டாம். பயபக்தி அவசியம். கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது அதனை ஈர்க்கக்கூடிய சக்தி எப்பொழுது இருக்கும் என்றால் மற்றவருடைய வேதனையை பார்த்து எப்பொழுது இறக்கப்படுகின்றோமோ அப்பொழுதுதான். நான் இதுவரையில் இறக்கப்படாமல் வாழ்ந்துவிட்டேன். உங்களுக்கான காலத்தவணை ஒரு பெரும் கஷ்டத்தோடு வருகின்றது. அது ஒரு சமுதாயத்தை அந்த கஷ்டம் பாதிக்கிறது. பொதுவாகவே ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அங்கு பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்விதமாக இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களுக்கு யார் கவலைப்படுகின்றார்களோ அவர்களை பற்றி, இறக்கப்படுகின்ற அவர்களை பற்றி இவ்வளவும் பொருந்தும். இதுவரைக்கும் சொன்ன அவ்வளவும் பொருந்தும். நல்லறிவு ஒன்று. மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுது பொது அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மருத்துவ அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம் என்ற அந்த உணர்வுக்கு இந்த மருத்துவத்தில் பதில் இல்லை என்பதை அறிவிப்பவன் இறைவன். அந்த அறிவிப்போடு நல்லறிவையும் காரண காரியங்களையும் சேர்த்து ஏன் ஒரு நோய் குணமாக்க முடியாது, ஏன் ஒரு நோய்க்காக நீங்கள் சுகமளிக்கக்கூடிய அந்த முயற்சி ஈடுபடும் பொழுது இன்னும் பல நோய்கள் காம்ப்ளிகேஷன்ஸையும் ஏற்படுகின்றன. உங்களுடைய மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் ஏன் ஏற்படுகின்றன, ஏன் புதிய புதிய நோய்கள் உருவாகின்றன. எந்த நோய்க்காக நான் சென்றேனோ அந்த நோயும் சுகமாக போவதில்லை, அதற்கு பதிலாக வேறு வேறு பல நோய்கள். அவற்று எந்த ஒன்றுக்குமே எந்த மருத்துவத்தை கொண்டும் எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் இடமில்லை. அப்படியானால் இன்னமும் அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதுதான் இன்சூரன்ஸும் இருக்கின்றது, லைஃபுடைய எக்ஸ்பெக்டன்சியும் அதுதான் இருக்குது. உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பவும் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், உயிர் என் கையில் இருக்கிறது, டாக்டர் கையில் இல்லை. இறுதியாக டாக்டர்கள் உங்களுக்கு சொல்வார்கள், எங்களை நம்பாதீர்கள், நாங்கள் முடிந்தவரை பார்த்து விட்டோம், உயிர் பிழைப்பது எங்களுக்கு தெரியாது, உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ கடவுள்கிட்ட போகும்போது கடவுள்கிட்ட பதில் கிடையாது, உள்ள மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. பயப்பட வேண்டும். மனிதர்களை பற்றி பயப்பட வேண்டும். நம்முடைய வேதனைகளுக்கு காரணமே மனிதனும் மனிதனுடைய அறிவும். என்னை பின்பற்றுவதாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அப்படி இல்லை என்றால் பிடிக்காது. இதன் காரணமாக பொறாமை. மனிதர்களுக்கிடையே பொறாமை ஏற்படுவதற்கு காரணம் நான் சொல்கிறத பின்பற்றணும், என்கிட்ட பணம் இருக்குது, அதன் காரணமாக நான் சொல்றதை பின்பற்றணும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக உங்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்துவோம், துன்பங்களை ஏற்படுத்துவோம், கஷ்டங்களை கொடுப்போம். இரக்க குணத்தை மீறி அரக்க குணமாக மாறிவிட்டது. இப்பொழுதுதான் அந்த அழிவும் இழிவும் ஒருவர் மீது இறைவனுடைய சாபமாக சாட்டப்படுகின்றது. கேடுதான் என்று. ரொம்ப லேசான வாழ்க்கை. மனம் இறங்க வேண்டும். மற்ற மனிதர்களுக்காக மனம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகிவிட்டது. இறை வழி இதற்கு மேலாக கிடையாது. கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சைகளிலோ சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதன் காரணமாகவோ பூசாரிகளை வைத்து பரிகாரம் தேடுவதன் காரணமாகவோ ஒரு காலம் எந்த நேரத்திலும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்காது. உள்ளத்தில் ஒரு சிறு இரக்கம் வேண்டும், அது இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த இரக்கம் ஏற்படாத வரையில் இறைவனே மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக. நான் வெளி உலகத்தினுடைய கஷ்டங்களை அறியாமல் இருக்கின்றேன், எனக்கு வந்தால்தான் தெரியும் என்று பல மக்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவங்களுக்கு வந்தால் தான் கஷ்டம் புரியும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட என்னுடைய மனம் அதன் பக்கம் செல்லவில்லை. அதனுடைய உண்மையை உணர்வதற்காக நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஏன் என்னிடம் இல்லை என்று இறைவனிடம் பாதுகாப்பும் தேடவில்லை, அவனிடம் நான் மன்னிப்பு கேட்கவில்லை. ஒருவருடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மன்னிப்பு என்ற குணம் எனக்கு வர வேண்டும். காரணம், எனக்கு அந்த கஷ்டத்தை உணர முடியவில்லை. அவருடைய கஷ்டம் அவர்களுக்கு நான் நன்றாக இருக்கின்றேன் சென்று கொண்டிருக்கின்றேன். என் இறைவனை பாவத்தை மன்னித்து விடு. என்னுடைய இருதயமானது பெரும் கேட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றது. நாளைய நோய்களுக்கு, கவலை வேதனை நோய்களுக்கு இன்று அடித்தளம் விட்டுவிட்டது. ஏன் என் மனதில் இரக்கமில்லை? என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. அங்கு உங்களுடைய இலக்க குணத்தை இறைவன் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த இலக்க குணம் ஒரு பெரும் பாதுகாப்பு. அதனை மறந்து நான் என்னுடைய துன்பங்களுக்குள் ஆகிக் கொண்டிருக்கின்றேன். இப்போ நம்ம எல்லாரும் பல துன்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு துன்பத்திற்கு நாம் அடக்கப்பட்டிருக்கின்றோம். தனித்தனியே ஒவ்வொருத்தருக்கும். ஒருவருடைய வியாதி போன்ற மற்றவர் கிடையாது, ஒருவருடைய வறுமை போன்ற மற்றவர் கிடையாது, ஒருவருடைய மன அழுத்தம் போன்ற நிறுத்தம் கிடையாது, ஒருவருடைய கவலை போன்ற நிறுவனம் கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது. இல்லாதவர்கள் யாரும் இல்லை.
இப்பொழுது அறிவு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது. அதன் காரணமாக என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதன் காரணமாக கவலை. என்னுடைய படிப்பறிவு உபயோகமில்லை, என்னுடைய பொது அறிவு உபயோகமில்லை, கவலையை நீக்கிவிட முடியவில்லை. கவலையை நீக்கிக் கொண்டு வாழ்ந்தால் கூட என்னுடைய நிலைமை சீரழிவதில்லை. அப்படித்தான் இருக்குது. எப்பொழுதும் இறைவனுடைய அறிவிப்பு, நீங்கள் சுகமாக வேண்டும், அழகான சுகத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த சுகத்தினுடைய உணர்வை நான் இன்னும் கவனிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த சுகம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால், மற்றவர்களுடைய பாதிப்பு உங்களுக்கு மனது இறக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்த வேண்டும். அது இயற்கையாக தோன்றாத வரையில் நிச்சயமாக நான் செயற்கையாக ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயற்கையோடு நான் வாழவில்லை, மனம் இறங்கவில்லை. அந்த இரக்கம் இயற்கையினுடைய பிரதானம், மனிதனுடைய இயற்கையுடைய பிரதானம். அதனை நான் மேற்கொள்ளாத வரையில் நிச்சயமாக நான் என் துன்பத்திலிருந்து மீள்போன் இல்லை. எப்பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு அந்த இலக்க குணம் நிச்சயமாக ஏற்படும், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிட்டது, நிச்சயமாக உங்களுடைய காலம் மாறும், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய அறிவிப்பை ஏற்று உங்களுடைய இயற்கை உங்களை இயக்க வேண்டும். ஆக உங்களுடைய அறிவை கொண்டு அவசரப்படாதீர்கள், பொறுமை மேற்கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பை கொண்டு நீங்கள் வழிநிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளிலிருந்து உங்களுடைய கவலை உங்களை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கும். உங்களுடைய அறிவு தடைப்பட்டுவிடும், அறிவிப்பு மேலோங்கும். அங்கு இறைவனுடைய அந்த ஒரு பாக்கியம், இறைவனிடமிருந்துள்ள ஒரு பேர் ஆசீர்வாதம் உங்களை வழிநடத்திருக்கின்றது. ஆக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். கவலைப்பட்டு இருக்கிறோம், ஏகப்பட்ட கவலை இருக்குது, திடீர்னு கவலை இல்லாமல் ஆயிடுது. எப்படி நடக்கிறது? கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி எல்லா ஞாபகங்களும் வந்துடுது, கவலை ஏற்பட்டு விடுகின்றது. இறைவன் கேட்கின்றான், எந்த மாதிரி சூழ்நிலை வேண்டும் என்று. இவ்வளோ பெரும் கவலைகள் திடீர்னு கவலை இல்லாமல் ஆகியிருந்தீங்களே, திரும்பவும் நீங்கள் நினைக்கும் பொழுது எல்லா கவலையும் திரும்ப வருது. உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய அறிவையும் நினைப்பையும் நீக்கிய பிறகு அந்த சனமே உங்களுக்கு அமைதி ஏற்படுகின்றது. இந்த அமைதிதான் வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுக்காக பெருக வேண்டும். அவன் உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விட்டான். அறிவிப்பின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள். உள்ளம் அறிவிக்கக்கூடிய சுகமான அறிவிப்பில் நீங்கள் திரும்புகின்றீர்கள். உங்களுக்கு மனித குணம் படைக்கப்படுகின்றது. பிறகு நீங்கள் மனிதனாக மாறுவீர்கள். மனிதர்களை நிச்சயமாக இறைவன் வேதனைப்படுத்துவதாக இல்லை, குற்றவாளிகளை வேதனைப்படுத்துகின்றான். இரக்கம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நான் குற்றவாளி இல்லை, இரக்கம் என்ற ஒன்று இல்லாத பொழுது நிச்சயமாக நான் குற்றவாளி. இறைவனுடைய பார்வையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருக்கின்றது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள். நாளைய வாழ்க்கை வரையில் அவசரப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒன்றுமே ஆகாது, எனக்கு இப்படித்தான் காலம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காரணம், நீங்கள் சுகமடையுங்கள், காலம் மாற வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கும் இறைவன் தான். அறிவிப்பை நீங்கள் கவனியுங்கள், அறிவை நீங்கள் மூடிவிடுங்கள். அறிவை உபயோகப்படுத்தும் பொழுது கவலையும் கலவரமும். பொறுமையை ஏற்கொள்ளும் பொழுது அறிவிப்பின் மீது ஏற்கனவே வழிநடத்தப்பட்டுவிட்டீர்கள். உங்களுடைய கவலையும் உங்களுடைய பயம் நீங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய பாவத்தின் காரணமாக கவலை எனக்கான பனிஷ்மெண்ட்டாக, ஒரு தண்டனையாக, ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த காலம் வரையில். இந்த காலத்தில் மனம் போராடக்கூடாது, மனம் ஒரு போராட்ட குலமாக ஆகிவிடக்கூடாது. பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். கஷ்டத்தின் போதெல்லாம் என் இறைவனுடைய அறிவிப்பை நான் முதலில் கேட்க வேண்டும், கவலை வேண்டாம். முதல் அறிவிப்பு கவலை வேண்டாம் என்பதுதான். அப்படியானால் என்ன செய்வது? நான் தான் வழிநடத்தப் போகின்றேன் உங்களுடைய இதயத்தை, கவலை வேண்டாம். இந்த அறிவு இருக்கும் வரையில் அது என்னை முந்தி செலுத்துகின்றோம். இன்னும் கவலையின் பக்கம். கவலை இருக்கும் பொழுதுதான் நாளைய வாழ்க்கையை நீங்கள் இன்று கொண்டு வருபவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கை நாளை தான் நிகழ வேண்டும், இன்று நிகழாது. என் வாழ்க்கை முழுமைக்கும் ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் நிகழும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இது கற்பனை அல்லாமல் வேறு என்ன? உங்களுடைய பெருமை, அறிவு என்ற பெருமை இதுவரைக்கும் சீரழிந்தது பற்றாது, இனியும் சீரழிய வேண்டும். நாளைய வாழ்க்கையில் கவலை ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் நாளைய வாழ்க்கையை கொண்டு வரீங்களே, நாளைய வாழ்க்கை நாளைக்கு தானே விடியணும். இன்றைக்கி யார் கடவுளை சொன்னது? இன்றைக்கி இருக்கிற சுகத்தை கொண்டு இது இறைவன் கொடுத்தது தான் என்று நேற்று இன்றைய நாளை பற்றி கவலைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட கவலை பற்றி சூழ்நிலை. இன்றைக்கி நாளைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டுருக்கேன். நாளைக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அமையப் போகிறது. ஏன் சிந்தித்து பார்க்க முடியவில்லை?
பொது அறிவு கூடாது, கல்வி அறிவு கூடாது, உலக மக்களுடைய அறிவு கூடாது. சொந்த அறிவும் புது வாழ்க்கைக்கான புது ஞானங்களும் அறிவிப்பை கொண்டு அவன் வழிநடத்தும் பொழுது நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். என் இறைவன் எனக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய வழியில் கெட்ட வழிகள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பறித்து வாழ்வது என்னுடைய வழியாக இருக்கின்றது. இப்படியாக ஒருவர் மற்றவரை பறித்து வாழக்கூடிய வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு துன்பமிடைத்து நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் வரையில் என் வாழ்க்கை கிடையாது. மற்றவர்களுக்கு அவர்களுடைய சுகபோகங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை இழக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாடும் பொழுது மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்வீர்கள். மற்றவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களிடம் ஏகப்பட்டவை இருந்த போதிலும் அதை கொஞ்சம் கூட நன்றி செலுத்தாமல் இன்னும் மற்றவர்களிடமிருந்து அபகரிக்க வேண்டும் என்று அந்த வாழ்க்கையில் உங்களுடைய வியாபாரம், தொழில் முறைகள், எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி நன்மையை பதிக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய துரோகங்களும் விரோதங்களும் என்னவென்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த அருளை விட்டுவிட்டு, இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அருளை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது குறைவாக கொடுத்து அதிகமாக லாபம் பெற வேண்டும். இதுதான். நான் ஒரு டாக்டராக இருக்கேன், குணப்படுத்த முடியாதுன்னு தெரியும். அவன் உயிரோடு விளையாடுறேன். அவங்க விரும்பி வந்தது கிடையாது, நான் விரும்புகிற பணம் இருக்குது, அவ்வளோதான். கார்ப்பரேட் பிஸ்னஸ். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் தர்ம ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லணும். பணம் இருந்தால் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதுக்குரிய வேதனைகளை அதிகமாக புது பல நோய்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. இதுதான் வாழ்க்கை. எப்படி நாம் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டோம்? மற்றவர்களுக்கு குறைவாக கொடுத்து அதிகமாக லாபம் பெற வேண்டும். கடைக்காரங்க இருக்காங்க, வாடிக்கையாளர் இருக்காங்க. வாடிக்கையாளர் போகும்போது நான் குறைச்சி கொடுத்து நல்ல பொருளை வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. கடைக்காரர் கெட்ட பொருளை கொடுத்துட்டு அதிகமாக பணம் வாங்க நினைப்பாங்க. இதுதானே வியாபாரம். பணம் என்று வரும்பொழுது நம்முடைய குணத்தை தவறிட வேண்டும். இறைவனுக்கு பொருந்தாத குணம் மற்றவர்களை கஷ்டப்படுத்திவிட்டு தான் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு நான் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு நான் இன்பம் அனுபவிக்க வேண்டும். மற்ற குழந்தைகளும் மற்ற வீடுகளும் எப்பேற்பட்டாலும் சரி, நானும் என் குழந்தைகள் நல்லா வாழணும். பணத்தை கொண்டு மட்டும்தான் நிச்சயமாக வாழல. வரக்கூடிய அந்த சூழ்நிலை என்னை சூழ்ந்து கொண்டால் நான் அதிலிருந்து என் இறைவனுடைய அறிவிப்பை கேட்டு சமாதானம் அடையாத வரையில் என்னுடைய நாளும் என்னுடைய காலமும் எனக்கு சமாதானமாக பொருந்தக்கூடிய விதத்தில் ஒருபோதும் அமையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கவலையோடு வாழ்கின்றீர்கள். விரும்பினா கவலை வேண்டான்னு விரும்புகிறோம், இந்த கவலை இருக்குது. கவலை வேண்டான்னு விரும்புகிறோம், கவலை இருக்குது. கவலை போக்குள்ள விரும்புகிறோம், வழி இல்லை, தடுக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை தடைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இனியும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கவலை நீங்க வேண்டும். நாளைய வாழ்க்கை என்னிடம் இல்லை என்ற அந்த ஒரு சத்தியத்தை உணர வேண்டும். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய வாழ்க்கை எப்படி என்று பாருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைய வாழ்க்கையை பற்றிய கவலை கிடையாது, நாளைய வாழ்க்கையை பற்றி தான் கவலை. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்குடைய வாழ்க்கையை நேற்று பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நடக்குமோ என்று பயந்த நீங்கள் இன்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நினைத்த அந்த கஷ்டம் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் வாழ்கின்றீர்களா? வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு மீறி ஒரு சக்தி, உங்களுக்கு மீறி ஒரு சக்தி என்று சொல்லும்பொழுது உங்களுடைய அவ்வளவு மக்களும் உங்களுக்கு போதித்த அந்த அறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மகத்தான ஞானங்களை கொண்டு வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஞானங்கள் உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறைவனுடைய வாக்குகள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ நமக்கு விடிவு உண்டு என்று என்னுடைய அறிவை உபயோகப்படுத்தாமல் எனக்கு நினைக்கூடிய அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு பதில் உங்களுக்காக. கஷ்டங்களோடு நான் தூங்கச் செல்லும் பொழுது நாளைக்கு நல்லபடியாக விடியும் என்ற நம்பிக்கையோடு தூங்கச் செல்வோம். என்னுடைய அறிவு முற்று பெற்றுவிட்டது, அமைதியும் கொடுக்கப்பட்டது, தூக்கமும் இருந்தது. மறுநாள் புதிய வாழ்க்கை. நேற்று நினைத்த அந்த சங்கடம் இன்று இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய விடிவாக என்னுடைய அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இறைவனுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு மறுநாள் எனக்கு நல்லபடியாக விடியும் என்று முழுமையாக நான் ஓய்வு கொள்ளாக்கப்பட்டு எழுந்திருக்கும் பொழுது முந்தைய நாள் நான் எதை பற்றி கவலைப்பட்டனோ அது நிகழவில்லை. இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையானவன். அந்த இறைவனுடைய இல்லம் உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது.
அந்த உள்ளத்தின் மீது நீங்கள் திரும்பாத வழியில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருவருடைய இருதயமும் ஒவ்வொருடைய உள்ளமும் அவர்களுடைய பள்ளி அறை, இறைவனுடைய மூலஸ்தானம், மூலாதாரம் அங்கு இருக்கின்றது. அங்கு நீங்கள் தஞ்சமடையுங்கள். நானாக பூசாரிகள் கற்பித்துக் கொடுத்த மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று போய்கொண்டிருக்கின்றோமே, கவலை ஒருபோதும் நீங்காது. அந்த இரவுப்படி நாளைக்கு நல்லபடியாக விடியும் என்று என் அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எல்லா விதமான சடங்கிலிருந்து விலகி நான் இறந்த நிலைக்கு, மூளைச்சாவு என்ற அந்த இறந்த நிலை தூக்க நிலை, இதை எழுந்திருக்கும்போது புதிய வாழ்க்கைக்காக நான் எழுப்பப்பட்டிருக்கின்றேன். உள்ளத்தின் மீது சத்தியமாக அங்கு இறைவனுடைய வாக்குகள் என்னை வழிநடத்தும் பொழுது கவலை வேண்டாம் என்று அந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏது என்று எதிர்கேள்வி கேட்காதீர்கள். வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவுதான். வேண்டும். வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிறகு உங்களுடைய அறிவை கொண்டு மீண்டும் அதை தீண்ட வேண்டாம். எப்படி சாத்தியம் என்று கேட்காதீர்கள். எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு கேட்கும் பொழுது இறைவனை ஏற்றுக்கொண்டு பிறகு உங்களுடைய அறிவை கொண்டு நிராகரிக்கிறீர்கள். எப்படி சாத்தியம் என்று. யாருக்கு என்னாலேயே முடியாது, அவனுக்கு எப்படி சாத்தியம் என்று அந்த கேள்வி. இதற்கான உடனடியான பனிஷ்மெண்ட் கவலை. யாரை எதிர்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நல்ல வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கடவுளே என்கிட்ட என்ன கேட்க போறீங்களோ பின்னர் நாட்களில் அது முன்னே நான் அறிவிக்கிறேன், நான் தான் அறிவிக்கிறேன்னு தெரியாமல் இதே வார்த்தை தான் நீங்கள் என்கிட்ட கேட்க போறீங்க. இன்னும் நிலைமை மோசமாகிவிட்ட பிறகு, நமக்கு முடிவு இதுதானோ என்று தெரிந்த பிறகு இறைவன் திரும்புகின்றீர்கள். இதற்கு முன்பாகவே நீங்கள் எதை என்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அது நான் தான் அறிவித்தேன். அதை உடைய பொறுப்பில் உங்களுக்கு முடியும் என்று உலக அடிப்படையை கொண்டுள்ள அறிவை கொண்டு நீங்கள் சென்றீர்கள். அங்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய வேதனை காத்திருந்தது. என்று உங்களுடைய நிலைமை என்ன என்பது தெரிந்து கொள்ளுங்கள். கவலை, ஆரம்ப கால அடிப்படை வேதனை கவலை. இது முற்றி போகும்போது உங்களுக்கு பயம். உங்களால் இயலாது என்று இருக்கும் பொழுது சுற்றிற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு எரிச்சலாகும், கோபமாக மாறும். மற்றவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு பொறாமை ஏற்படுத்தும். கேடுகளுக்கு மேல் கேடுகள் விரைந்து கொண்டிருக்கின்றன. மற்றவர்களுக்கு கஷ்டப்படும் பொழுது அங்கு எனக்கு ஒரு இறக்கம் ஏற்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மீது எனக்கு பொறாமை ஏற்படுகின்றது. அறிந்துவிட்டால் நல்லா இருக்குமே, என் கண்ணு முன்னால் அப்படி வாழ்றானேன்னு சொல்லிட்டு இது போதுமான சாபக்கேடு குடும்பத்திற்கு. இந்த இரக்கம் அரக்க குணமாக, இரக்கம் இல்லாத காரணமாக மாறிவிட வேண்டாம் ஒருபோதும். அந்த பொறாமை என்ற குணம் இருக்கும் பொழுது இரக்கம் என்ற குணம் மாறி மற்றவர்களுடைய கஷ்டத்தில் என்னுடைய சுகம் இருக்கிறது என்ற அடிப்படை வந்துவிட்டால் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறாமை குணம் இருக்கின்றது. சமுதாயமே கெட்ட சமுதாயமாக மாறிவிட்டது. இப்பொழுது உங்களுடைய இதயத்தை கவனியுங்கள். அந்த இதயமானது மூளையின் பக்கம் செல்லக்கூடாது. பார்த்த பார்வைகளையும், சுசித்தவைகளையும், நுகர்ந்தவைகளையும், கேட்டவைகளையும் இதுதான் நம்ப வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு வாழ வைத்துவிடும். சென்ற காலங்களில், கடந்துவிட்ட காலங்களில் கற்பனைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது சவக்கிடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் அறிவை கொண்டு வாடும் பொழுது, அறிவிப்பை கொண்டு வாடும் பொழுது கவலை வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். நமக்கு இனி கோயில்களோ, மசூதிகளோ, சர்ச்சுகளோ எதுவும் கிடையாது. இறைவனுடைய ஒரு வாக்கு உணர்வாக இருக்கின்றது. ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு முற்றிலும் கவலை வேண்டாம் என்று நீங்கள் கொள்ளும் பொழுது அடுத்த பிரார்த்தனை, அடுத்த நொடி பிரார்த்தனை, உன்னை தவிர கதி இல்லை. இதுதான் கும்பிடுதல். எனக்கும் வழி இருக்கிறது, நானும் கடவுள்தான். அப்படி என்றால் நீங்கள் எப்போதும் நான் தேவையில்லை. கடவுளுடைய அடுத்த வார்த்தை, நாளைய வாழ்க்கையில் நான் என்னை பார்த்துக் கொள்வேன். நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று கேட்கும்போது கடவுளிடம் இருக்கின்றது என்று கூறுவீர்கள். நான் பார்த்துக் கொள்வேன் என் அறிவு இருக்கின்ற இருக்கும்போது நீங்கள் கடவுள். இனி உங்களுக்கு பிரார்த்தனைகள் கிடையாது. நான் தான் கடவுள் என்று நாம் ஒவ்வொருவரும் முயன்று கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மிடம் எந்த நன்மையும் கொடுக்கக்கூடிய நல்வார்த்தைகள் கடவுளிடமிருந்து இல்லை. எப்பொழுது உங்களுடைய முயற்சியில் தோல்வியடைந்து, சிறுமையடைந்து, இழிவடைந்து என் இறைவனை என்று கூப்பிடுகின்றீர்களோ அன்று மீண்டும் திறக்கப்படுகின்றது. கவலை வேண்டாம் என்று. இப்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது இறக்கம் ஏற்படுகிறது என்று பாருங்கள். நீங்கள் சுகமான வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டு விட்டீர்கள். அந்த நொடிப்பொழுதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் கிடையாது. பொறாமை நீங்கிட்டதா என்று பாருங்கள். இருக்கும் வரையில் இன்னும் கேள்வி கொடுக்கின்றன. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தைகள் அதிகமாக கேளுங்கள். உன்னை தவிர இல்லை, உன்னை தவிர எனக்கு கதி இல்லை என்ற அந்த கும்பிடுதல் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் நடக்கட்டும். இன்று முதலாக என்ன ஏதுங்கள் தேவை கிடையாது. கும்பிடுங்கள், சொல்கை மேற்கொள்ளுங்கள், ஜெபம் எல்லாமே ஒரே வார்த்தை தான். உன்னை தவிர கதி இல்லை.
அப்படித்தானே என்னோட திருமணம். அவன் திரும்பும்போது நானும் இறைவன் தான், எனக்கும் தெரியும், ஒன்றையும் கேட்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துக்குவோம். அப்படியே சொல்ல முடியும்? முற்றிலுமாக நான் என்னை தாழ்த்தி கொண்ட நிலையில் அவனுக்கே பணிந்தவனாக, முற்றிலுமாக அவன் முன் வீழ்ந்தவனாக என் அறிவை வீழ்த்துகிறேன், அவ்வளவுதான். இதுக்காக உடம்பை போய் கீழே போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. என் அறிவை கொண்டு, கெட்ட அறிவை கொண்டு, சவக்கிடங்கு அறிவை கொண்டு, பொதுமக்களுடைய அறிவை கொண்டு இதுவரையில் வாழ்ந்து இந்த கெட்ட வாழ்க்கையை நீக்கிக் கொண்டே நிறைவனே, நீ என்னை வழிநடத்து, உன்னை தவிர கதியில்லை. அந்த உணர்வு வரும் வரையில் நம் இறைவனிடமிருந்து நமக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஆனால் உணர்வு ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, உங்கள் இறைவனை தவிர கதி இல்லை. அந்த வழிக்கு வாருங்கள். எனக்கு அமைதி வேண்டும், உன்னை தவிர கதி இல்லை. எனக்கு நிம்மதி வேண்டும், உன்னை தவிர கதி இல்லை. எனக்கு இரக்கம் வேண்டும், உன்னை தவிர கதி இல்லை. எனக்கு பொறாமை வேண்டாம், உன்னை தவிர கதி இல்லை. அந்த ஒன்றை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு அடுத்த நொடிப்பொழுதில் நல்ல உணவு வேண்டுமே என்று இருக்கும்போதே உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த வார்த்தை வர வேண்டும். இறைவனே எனக்கு நன்மையை கொடு என்று கேட்கும் பொழுதே உன்னை தவிர கதி இல்லை என்பது இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு தேவைகளும் கும்பிடுதல் என்றது அடையாளம், பணிவு என்ற அடையாளம், கீழ்ப்படுதல் என்ற அடையாளம், பெருமையை விட்டுவிட்ட அடையாளம், என் அறிவு என்ற அந்த செருப்பு நீங்க அடையாளம், என்னுடைய புத்தி என்ற அந்த விளக்கமாறு நீங்கக்கூடிய அடையாளம் அங்கு வேண்டும். இறைவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். என்ன வேண்டும் என்று ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் அதிகமாக இல்லையோ, உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த ரீங்காரம் உங்களுடைய மனதில் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். சத்தியத்தை கொண்டு நீங்கள் உணர்வீர்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளம் கதவை திறந்து வைத்திருக்கின்றது, உங்களுடைய மனம் உள்ளத்தில் திருப்படுகின்றது. இப்போது நீங்கள் அறிவை மட்டும்தான் நம்புவீர்கள், அறிவை நம்ப மாட்டீர்கள். இது வாழ்க்கையினுடைய திருப்பம். இதனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு தெரியாது, ஆனால் உண்மைதான் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது, என் இறைவனே, நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேனோ அவற்றை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டேனே வழிநடத்து. நான் ஞாபகப்படுத்தி கொண்டு திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு பலவற்றையும் மறந்துவிட்டு பல சூழ்நிலைகள் என்னுடைய வழக்கத்தின் காரணமாக பழைய பாதையில் போய் இன்னும் அதிகமாக சம்பாதித்து திரும்ப வேண்டாம். இப்பொழுதே இந்த சமயமே என் இறைவனே, என் மனதை உள்ளத்தின் பக்கம் ஏற்றுக்கொள். உன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். பொறுப்பேற்றுக் கொள்வர்களில் நீயே அழகானவன். நிச்சயமாக உன்னை பொறுப்பேற்பித்த பிறகு இந்த மாநிலத்தை நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என்னையும் என் குடும்பத்தினரையும் நீ வழிநடத்துவாயாக. என் அறிவை விட்டும் என்னை காப்பாற்று, பொதுமக்களின் அறிவை விட்டும் என்னை காப்பாற்று, பொதுமக்களின் வழிமுறைகளை விட்டும் என்னை காப்பாற்று, படிப்பறிவின் கேடுகளை விட்டும் காப்பாற்று. நாளை வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்று நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் என்று எனக்கு தூண்டுதலை கொடுத்து என்னை வாழ்க்கையை வழிநடத்தவர்களுடைய வழிமுறைகளை விட்டும் என்னை காப்பாற்று. அவர்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குடும்பத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை தவிர கதியில்லை. இறுதியாக அந்த நினைப்பு மட்டும் இருக்கட்டும். இன்று நம்முடைய வாழ்க்கை உயர்வான அந்த சிற்பம் திரும்பிவிட்டது, இது சந்தேகமும் இல்லை. சிறப்பான வாழ்க்கைக்காக இன்று நாம் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த அடிப்படையோடு திரும்புகின்றோம்.